ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் சொன்னது போல தங்க மூட்டையை தொட்ட உன் வாழ்க்கையில இனிமே உனக்கு தேவையான பணம் எல்லாம் தானாக உன்னை தேடி வரப்போகுது. இத்தனை நாளா நீ வாழ்ந்த வாழ்க்கையில நீ நினைச்சதற்கு மாறாக எதிர்மறையாக பல விஷயங்கள் நடந்ததென்னவோ உண்மைதான். நீ ஒன்று நினைச்சா விதி இன்னொன்று உன் வாழ்க்கையில நடத்திக்கிட்டு இருந்தது. அதன் மூலமாக நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு காரணமாக இருந்ததே இந்த வராகி அம்மா நான் தான். ஒரு தாயானவள் தன் பிள்ளை கஷ்டப்படும்படி செய்ய மாட்டான்னு உனக்கு தெரியும் தானே. நான் செஞ்ச எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பதற்காக மட்டும்தான் செஞ்சேன். உனக்கு எந்த பக்க விளைவுகளும் வந்துடாம, எந்த பிரச்சனையும் யார் மூலமும் உனக்காக கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உன் கூடவே தான் இருந்தேன்றதை நீ மறக்க வேணாம். நீ போகும் பாதையில் நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் காவலாய் காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்லமே. கஷ்டமான காலகட்டத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதரின் சுயரூபமும் உனக்கு புரிய வரும். நீ யாரை நம்பி இருந்தியோ அவங்க உனக்கு எதிராக வேலைகளை செய்வதை நீ உணர்வாய். ஆனால் யார் எப்படி மாறினாலும், உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் நீ எதுக்காகவும் மன வருத்தம் அடையாதே. ஒவ்வொருவரும் வாழ்க்கைங்கிற நாடகத்தில் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து அவங்க பாவத்தை தீர்க்க வந்தவர்கள் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லா மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் என்ன செஞ்சாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருப்பேன், உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன்னு நீ உறுதியாக நம்பலாம் என் செல்லமே. நீ ஆசைப்படுற வாழ்க்கைய அமைதியாக வாழ்வதற்கான வேலைகளை செஞ்சுட்டு போ. உன் சகிப்புத்தன்மை குறைஞ்சு பல சமயங்களில் நீ கோபமும் எரிச்சலும் விரக்தி அடைவதையும் நான் பார்க்குறேன். இது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான். எதிர்மறை எண்ணங்கள் இப்படி அதிகமாயிட்டே போச்சுன்னா அப்புறம் அது உன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு. இப்போது நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டமான நாட்களுக்கு பயந்து போய் அடுத்து வரும் அற்புதமான நீண்ட வாழ்க்கையை இழந்து விடாதே. கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லது நடக்கப் போகுதுன்றதை உணர்த்தும் விதமாகத்தான் இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுக்க வந்தேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயமும் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. அது பணமாக இருந்தாலும் சரி, பாசமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீ உன் பிரச்சனைகளை பார்த்து எதுக்காக பயப்படுகிறாய்? நீ என்னிடம் சரணடைஞ்ச பிறகு உன் பிரச்சனைகளை நினைக்க கூட அவசியமில்லை. என் அருளால உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் திறமையை வெளிப்படுத்தி நீ ஜெயிக்கும்படி செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எங்கே நம்ம தனியாகவே பிரச்சனையை சந்திக்கணுமோ சமாளிக்கணுமோன்ற பயம் உன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கு துணையாக யார் இல்லைனாலும் நான் ஏதாவது ஒருத்தர் ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் தானே. உன்னுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு அதை எதிர்கொள்ள தயாராகு. உனக்காகவே பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கேன். நீ கேட்டதெல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என் செல்லமே. இன்னும் பல நன்மைகளை நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம காற்று போல சுலபமாக இருந்துவிடு. காற்றை எப்படி யாராலும் தடுக்க முடியாதோ அதே போல உன்னையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ நினைச்சதையெல்லாம் நடத்திக்கிட்டு நீ கடல் போல வெற்றிகரமாய் ஆர்ப்பரிக்க போகிறாய். கடலை எப்படி யாராலும் அளக்க முடியாதோ அதே போல உன்னையும் நீ இப்படிதான் யாராலும் அளக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ. மலை போல நீ இருந்தினா உன்னை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க தானே. மழை எப்படி யாரும் மறைக்க முடியாதோ, மழை நினச்சா விடாமல் பெஞ்சிட்டு தான் நின்று ஓயுமோ, அதே போல் உனக்கான காரியங்களை எல்லாம் நீ வெற்றிகரமாக முடிச்சிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தான் ஓய்வெடுக்கணும். நீ கடின உழைப்போடு உன்னுடைய விடாமுயற்சியையும் எப்போதும் செய்யும்போது உன் வெற்றியை யாருமே தடுக்க முடியாது என் செல்லமே. உன்னை மற்றவங்க ஒதுக்கி வைக்கும்போது நீயும் ஒதுங்கி இருக்க கற்றுக்கோ. அலையில் மிதக்கும் குப்பையாக நீ இருக்கக்கூடாது. கடல் அலைகள் எப்படி சீறி ஓங்கி ஒதுங்கி வந்து கரை சேருமோ
அதே போல நீயும் சீறி பாய்ந்து வாழ்க்கையில் ஜெயிச்சு கரையேற தயாராகு. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ தலை குனிஞ்சு நிற்காம தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக உன்னுடைய செயல்களை செய்ய பழகு. நிச்சயமா நீ தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது உனக்கான நல்ல நேரம் வந்தே தீரும். மற்றவங்களுடைய அலட்சியம் உனக்கு விதைக்கப்பட்ட லட்சியம்னு நினச்சிக்கோ. மற்றவங்க அலட்சியமாக நினச்ச விஷயங்களை வச்சே உன்னுடைய லட்சியத்தை நீ நிறைவேற்றி கொள்ள தயாராக இரு. எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ துவண்டு போகாம துணிஞ்சு வாழ பழகு. வெற்றிங்கிறது உனக்கு வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே. இந்த வராகியம்மா நீ எதிர்பார்த்த காரியத்தை விட மிகச் சிறப்பாக எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செஞ்சு காட்டுறேன். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையிலேயே காரியம் முடிக்காம அந்த கனவை நினைவாக்க வேலைகளை செய். உன்னை தவிர உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதிகமாக உழைச்சிக்கிட்டே உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டே இரு. மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் நீ மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் போதுதான், நம்பிக்கை அதிகமாக உனக்குள் இருக்கும்போதுதான் அனைத்தையுமே சிறப்பாக நடத்தி கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீயும் புத்துணர்ச்சியோட புது புது காரியங்களை செஞ்சு சிந்தனைகளை சிறப்பாக செய்து உன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரப்பார் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவது என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ நிதானமாக செயல்படு. உனக்குன்னு எதிரின்னு இங்கே யாருமே இல்லை. உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை நன்றாக உற்று பார்த்தீனா நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் நீயாக நினச்சதின் காரணமாகத்தான் வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லைன்னு உன்னுடைய செயல்களை சரியாக சிறப்பாக ஆக்கிக்கோ. உன்னை தட்டி கொடுப்பது நம்பிக்கையாக இருக்கட்டும். உன்னை வழி நடத்துவது உன் தன்னம்பிக்கையாக இருக்கட்டும். உன்னை கௌரவிப்பது தான் உன்னுடைய நடத்தையாக இருக்கணும். உன்னை அழகாக்குவது உன்னுடைய புன்னகையாக இருக்கட்டும். உனக்கு சிறந்த நண்பனாக நண்பியாக உன் தனிமை இருக்கட்டும் என் செல்லமே. இப்படி தனிமையை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு உன் புன்னகையை அழகாக வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களையும் சிறப்புகளையும் அழகாக வழிநடத்தி வாழும்போது நீ நினச்சதை விட மிக சிறப்பாக வாழ்க்கை மாறும். நீ எல்லார்கிட்டையும் உண்மையாக இருந்தாலும் எல்லாரும் உன்னை ஏமாத்துனாங்க. நீ நேர்மையாக வாழ்ந்தாலும் எல்லாவற்றையும் இழந்துதான் கஷ்டப்படுகிறாய். நீ கண்ணியத்தோடு பழகினாலும் மற்றவங்க உன்னை காயப்படுத்தினது தான் மிச்சமாக இருக்கு. ஆனால் இனிமேலும் உன்னை யாரும் நிராகரிக்காத அளவுக்கு, உன் மேலே பழியையும் பாவத்தையும் போடாத அளவுக்கு அனைத்தையுமே சரி செய்வதற்கு இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன் அல்லவா. இந்த போலி மனிதர்களிடமிருந்தும் பொய்யான உறவுகளிடமிருந்தும் நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டதானே. அதை வச்சுக்கிட்டு இனிமே உன் வாழ்க்கையில் யாரையும் நம்பி ஏமாறாம எல்லா விஷயங்களையும் தனியாக செஞ்சு தைரியமாக வாழ்வதுன்னு முடிவெடு. உன்னால் வலுப்படுத்த முடியக்கூடிய விஷயங்களை உன்னால் நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளை தான் நான் உனக்குள்ள கொடுத்துருக்கேன். எப்போதுமே உன்னை பின்பற்றி வரக்கூடியவர்கள் 4 பேர் இருக்கிற அளவுக்கு நீ நல்ல வழியை நோக்கி போக பழகு. உன்னை நேசிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும் உன் அன்பை கொடுத்தால் போதுமென் செல்லமே. உன் துன்பத்தில் இல்லாத எந்த ஒரு உறவும் நீ இன்பப்படும் போது தேவையில்லைன்னு அவங்கள ஒதுக்கி வைக்க கற்றுக்கோ. உன்னை நம்பியவர்கள் கைவிட்ட நேரத்திலும் நான் உனக்கு துணையாக இருப்பேங்கிறத நீ மறந்துட வேணாம். மற்றவங்க வேணும்னா உன்னை பற்றி என்ன வேணா சொல்லலாம் செய்யலாம். ஆனால் நீ எப்போதும் உன்னை உயர்வாக நினைக்க பழகு. உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக நீ சந்தோஷப்படக்கூடாது. மன அமைதியோடு எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் செல்லவே. நீ எதன் மீது அதிக கவனம் செலுத்துகிறாயோ அது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அதனால் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மீது நீ கவனம் செலுத்து. நீ நினச்ச விஷயங்களை எல்லாம்
நல்லபடியாக நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வாழ்க்கையில் திருப்பமே வராதா, நல்லதே நடக்காதான்ற அளவுக்கு இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்ட. அதனால தான் இப்போது உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தருவதற்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் மனசில் இருக்க வேதனைகளை எல்லாம் போக்கி பூ போல உன் மனசை மாற்றி ஆனந்தத்தை உன் மனதில் விதைப்பேன் என் செல்லமே. உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். என்னையே அனுதினமும் நம்பி இருக்கிற உனக்கு என் அன்பும் அருளும் ஆறுதலும் உனக்கு கிடைக்கும். இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நானே உன்னை காப்பாற்ற போகிறேன். என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்து நீ என்னை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் மனசில் இருக்கிற கவலைகளை எல்லாம் நான் நிச்சயமாக அகற்றிடுவேன். உன் வாழ்க்கையிலையும் எந்த தடையும் தடங்களும் பிரச்சனைகளும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீ எங்கே போனாலும் நான் உனக்கு துணையாக அங்கெல்லாம் வருவேன்னு நம்பு. உனக்கு எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் கெடுதல் வராமல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் நன்மைகள் தொடரும் என் செல்லமே. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். தடைப்பட்ட காரியங்கள் இனி ஒவ்வொன்றாக நடக்கும். நீ தள்ளி போட்ட காரியங்களையும் இனி வெற்றிகரமாக செய்வதற்கான வேலைகளை பாரு. உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த எல்லா விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ சந்தோஷப்படும்படியும் உன் வாழ்க்கையில் அமைதி நிறையும்படியும் அனைத்தையுமே நான் செஞ்சு முடிக்க போகிறேன். நான் உனக்கு கொடுத்த கடமைகளை நீ சரியாக செய்து வருகிறாயா நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ எந்த அளவுக்கு உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் நான் அள்ளி கொடுப்பேன். இந்த வராகியம்மா கஷ்டமான காலகட்டத்தில் உன் கூடவே தான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. நீ யாரை நம்பினாலும் எல்லாருமே உன்னை ஏமாத்துறவங்களாகவும் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களாகவுமே இருக்காங்களே நினச்சி நீ மன வருத்தம் கொள்ளாதே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செய்து தருவதற்கு, உன் நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ எப்போவுமே மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு முயற்சிகளை சிறப்பாக செய்யும்போது அதற்கான வெற்றிகள் மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும். பல நாட்களாக இழுத்தடிச்ச சில விஷயங்கள் இப்போது விரைவாக நடந்து முடியும்படி நான் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக துன்பத்தை மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது இன்பத்தை தரக்கூடிய நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குவேன் செல்லமே. இனிமே நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதனால தான் இப்போதே உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுத்து உனக்கு எந்த விதத்திலும் எந்த குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்தேன். உனக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றிட்டேன். இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ தைரியமாக இரு. உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை நீ தூக்கி எறிஞ்சிட்டாலே நடக்க போகிற எல்லா விஷயங்களும் நல்லபடியாக மிகச்சிறப்பாக மனநிறைவான விதத்தில் உனக்கு நடக்கும்.